எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த நாளிலும் பின்வாங்கி போகாத இருதயம் வேணும்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இதுல அந்த கடைசி வார்த்தையை நம்ம திரும்ப வாசிக்கலாமா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, அவருடைய அழைப்பு இருக்கும்போது அவருடைய அழைப்பை நிலைத்து நிற்கணும். உலகமும் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. சோ எனக்கு ஆண்டவரும் வேணும், இந்த உலகமும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளால வாழவே முடியாது. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு உங்களால ஊழியம் செய்ய முடியாது. அதே போல தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு உலகம் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரும் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கரத்தை பிடிச்சிட்டு, அதாவது தேவனுடைய தூதன் என்ன பண்றாரு? லோத்தினுடைய மனைவியின் கரத்தை பிடிச்சிட்டு அவர் ஓடுறாரு. ஐயோ இந்த உலகம் போயிடுதேன்னு அம்மனி திரும்பி பார்த்தாங்க, உப்புட்டு உள்ளாய் மாறினாங்க. அது போல எனக்கு உலகமும் வேணும்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நம்மளும் அங்க என்னவா மாறிடுவோம்? ஸ்டாச்சுவா மாறிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல சொன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும்பா, இந்த உலகம் வேணாப்பா. ஏன்னா வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் எது ஆசைப்படுறீங்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை மட்டுமே பிடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தரே நமக்கு கொடுப்பார். அவருடைய வசனத்தின்படி நம்ம நடப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும்னு சொல்லவே முடியாது. நம்மளால நிலைத்து நிற்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில உலகத்தை வெறுத்து நம்மளுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக. அப்பொழுதுதான் நம்மால நம்மளுடைய இருதயம் பின்வாங்கி போகாமல் கர்த்தரை பின்பற்றுகிறதா இருக்கும். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா தினோப்பை கிளாஸ் ஆக்கிட்டு நீங்க தவிர உமக்கு நன்றி. உலகம் தேவைன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ஆண்டவரே நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறோம். ஆண்டவரே எங்களை நீங்க மன்னிங்க. உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே உலகத்தை பின்னுக்கு தள்ளி உண்மை எப்பொழுதும் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரத்திலும் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நடக்கிறவர்களாய் விசுவாச மாற்றக்காராய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே உலகத்தின் மாயைகளில நாங்கள் எங்களையும் அறியாமல் மாட்டிக்கொண்டிருப்போமானால் எங்களை விடுவித்து எங்களை விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய சிந்தனைகளில ஒரு பரிசுத்தம், செயல்களில ஒரு பரிசுத்தம், வார்த்தையில ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே. நாங்க வாயின் வார்த்தையில மட்டும் உண்மை நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லுகிறோமே தவிர உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் உண்மையை உணர்ந்து சொல்லுகிற வார்த்தைகளா இருக்க கிருபை செய்யுங்க. பின்வாங்கி போகாத இருதயத்தை தாங்க. எப்பொழுதும் உண்மை மட்டுமே நோக்கி பார்க்கிற இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள காத்துக்கொள்ள ஆண்டவரே அதை கடைசி வரைக்கும் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.